ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 43. மதுவையும் சக்தியையும் ஒன்றாக பார்த்த சுந்தரேசன் மதுவை அங்கிருந்து அனுப்பி வைக்க அவள் நகர்ந்ததும் சக்தியை முறைத்து பார்த்தார். சக்தியோ அப்பா என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் அவன் கன்னத்தில் அறைந்திருந்தார் சுந்தரேசன். அப்பா, நான் மதுவை காதலிக்கிறேன் என்று அவன் அசராமல் கூற மீண்டும் அவன் கன்னத்தில் அறைந்தார் சுந்தரேசன். நீங்கள் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் மதுவை காதலிச்சிட்டேன்ப்பா. இனி அவளை தவிர என் வாழ்க்கையில் வேற யாரும் இல்லை என்று அவன் அழுத்தம் திருத்தமாக கூற சுந்தரேசனுக்கோ என்ன சொல்வதென்று புரியவில்லை. அமைதியாக ஒன்றும் பேசாமல் வீட்டிற்குள் வந்து சோஃபாவில் அமர்ந்தார். பின்னாலே வந்த சக்தியும் சுந்தரேசனை பார்க்க அவர் அமைதியாக அமர்ந்திருக்க அவரின் அருகில் மண்டியிட்டு அவரின் கையை பற்றிய சக்தி, அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு மதுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. நீங்கள் எல்லாரும் பேசி முடிவெடுத்து எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை பார்த்தீங்க. ஆனால் என்னோட கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்று போச்சு. ஆனால் இப்போது நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கோங்கப்பா, சேர்த்து வைங்கப்பா என்று கெஞ்ச சுந்தரேசனோ சற்று நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு அவனின் தலையை தடவி கொடுத்தவர், உன் சந்தோஷந்தாப்பா, எங்கள் சந்தோஷம். நாங்கள் பார்த்து ஒரு பொண்ணை உனக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு. நின்று போன கல்யாணத்தினால நீ எங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டியோன்னு உன் அம்மா அங்கே ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசட்டுமா என்று கேட்க, அப்பா அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்களும் இப்போ கிராமத்துக்கு போயிருக்காங்க. எதிர் ஃப்ளாட்டில் தான் மது தங்கி இருக்கா என்றான். சரிப்பா, ஊருக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இரு. பரவாயில்ல, என் மருமக ரொம்ப அழகாத்தான் இருக்கா என்றதும் ஆனந்தத்தில் சக்தி சுந்தரேசனை கட்டிக்கொண்டான். இங்கே பிரவீன் ஸ்டேஷனில் அனைவருக்கும் தான் அப்பாவாக போகும் செய்தியை கூறி இனிப்பு கொடுத்து கொண்டிருக்க அதை கேட்டு அனைவரும் அவனுக்கு வாழ்த்துக்கள் கூறி இனிப்பு பெற்றுக்கொண்டனர். அப்போது, எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் தரமாட்டிங்களா இன்ஸ்பெக்டர் சார் என்று குரல் கேட்டதும் சட்டென்று திரும்பி பிரவீன் அங்கு நின்ற காத்தமுத்துவையும் குமாரையும் பார்த்து தன் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை டேபிள் மீது வைத்தவன், என்ன அப்பனும் பிள்ளையும் இப்போவே வந்து கம்பி என்ன போறீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவர்களை நோக்கி செல்ல, அட என்ன தம்பி, நான் ஒன்று கேட்டா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க என்று கூறியபடி காத்தமுத்துவோ அவனை தாண்டி சென்று டேபிளில் இருந்த இனிப்பு ஒன்றை எடுத்து சாப்பிட்டு கொண்டே, டே மகனே, ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குடா, வந்து சாப்பிட்டு பாரு என்றார். குமாரோ வாழ்த்துக்கள் பிரவீன் என்று கூறி தன் கையை அவன் முன்னே நீட்ட அதை கண்டுகொள்ளாத பிரவீன் அவனை முறைத்தபடி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்றான். குமாரோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் என்று கூறி அவனை தாண்டி உள்ளே சென்ற காத்தமுத்து கையில் இருந்த இனிப்பை சாப்பிட தொடங்க, ஆமா தம்பி, நேற்று ராத்திரி ஒரு 4-5 பேர் திடீர்னு வீட்டுக்குள்ளே புகுந்து என்னையும் என் பையனையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று கூற, என்ன புதுக்கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? 4-5 பேர் உங்களை வந்து மிரட்டுனாங்களா? நீங்கள் சொல்லித்தான் அந்த 4-5 பேர் ஊருக்குள்ளே வந்திருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்று கேட்டான். இதோ பாருடா, இவன் புத்திசாலிதான்ப்பா. பிரவீன், நீ சொல்கிறது உண்மைதான். நாங்கள் 4-5 பேரை உள்ளே இறக்கியிருக்கோம். உங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு தலை விழுந்தே ஆகணும். போன தடவை வெறும் கத்திக்குத்தோடு போயிடுச்சு. எங்களுக்கு அதை நினச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தடவை ஒரு உயிர் கண்டிப்பாக போயே ஆகணும் என்று குமார் கூற, டேய் சார்கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்க? அப்பாவாக போகிறாரு, பொண்டாட்டியை பாதுகாப்பாரா இல்லை குடும்பத்தை பாதுகாப்பாரா? என்ன தம்பி சொல்கிறீங்க என்றார் காத்தமுத்து. அவர் கூறியதை கேட்டு கோபமடைந்த பிரவீன் வேகமாக சென்று காத்தமுத்துவின் சட்டையை பிடித்தவன், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இப்படி பேசுவ? உன்னால் எங்கள் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க முடியாதுடா என்று கூற அவன் செயலை பார்த்த அங்கிருந்த கான்ஸ்டபிள்ஸ் அனைவரும் வந்து பிரவீனை தடுக்க போராடி கொண்டிருக்க, ஆனால் பிரவீன் காத்தமுத்துவின் சட்டையை அவன் கழுத்தோடு சேர்த்து இறுக்கமாக பற்றி கொண்டான். பிரவீன் செயலை பார்த்து கோபமடைந்த குமார் வேகமாக வந்து பிரவீன் கையை தன் தந்தையின் சட்டையிலிருந்து எடுத்து விட்டவன், என்னடா ரொம்ப துள்ளிட்டு இருக்க?
ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா எங்கள் சட்டையே நீ பிடிப்பியா? இரு, உனக்கு எங்கே சொல்லி ஆப்பு வைக்கணுமோ அங்கே சொல்லி வைக்கிறேன் என்று கூறி தன் ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்து பிரவீனிடம் கொடுத்தான். அவனிடமிருந்து ஃபோனை வாங்கிய பிரவீன் ஹலோ என்று கூற, பிரவீன், ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? என்ன இதெல்லாம் என்று கேட்க, தன் உயர் அதிகாரி என்பதை புரிந்து கொண்ட பிரவீன், சார் அவங்க தான் தேவையில்லாத வார்த்தைகளை என்று கூற வர, இதோ பாருங்க பிரவீன், உங்கள் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. உங்கள் ஊர்லேயே போஸ்டிங் வாங்கிட்டேன்ற தைரியத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நல்லது கிடையாது. நாளைக்கு அதே ஊரில் எதுனா பெரிய பிரச்சனை வந்தால் உங்கள் வேலை கூட போயிடும். எல்லாத்தையும் பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்க என்று கூறி ஃபோனை கட் செய்தார். பிரவீன் தன் பற்களை கடித்தபடி அருகில் இருந்த கான்ஸ்டபிளிடம், அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி வெளியில் அனுப்புங்க, கூட 2 கான்ஸ்டபிள்ஸை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று கூறி அங்கிருந்து சென்றான். காத்தமுத்துவோ, என்னடா, யாருக்கு ஃபோன் பண்ண? புலி இப்படி பதுங்கி போகுது என்று கேட்க, அப்பா, இவனை அடிக்கடி இப்படி தான் கட்டி வைக்கணும். என்ன ஆட்டம் போட்டான், இனிமே ஆட்டம் போடுவான்? ஆட்டம் இல்லடா, இந்த காக்கி சட்டையவே அவன் போடவே கூடாது என்று கூற, கண்டிப்பாப்பா, அவன் காக்கி சட்டையை போடக்கூட பயப்படணும் என்று கூறியவன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துவிட்டு தன் அப்பாவுடன் அந்த இடத்திலிருந்து சென்றான். ஊரிலிருந்து தன் வீட்டிற்கு வந்த சுந்தரேசன் தன் மனைவி கண்ணம்மாவிடம் சக்தி ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூற அவருக்கும் சந்தோஷம் உண்டானது. தன் மகன் காதலுக்கு கண்ணம்மா ஓகே சொல்ல அடுத்த 1 வாரத்தில் திருமண நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். தனது பெற்றோர்கள் தங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க சக்திக்கும் மதுவுக்கும் சந்தோஷமானது. இதனால் சக்தியின் நிச்சயதார்த்தத்தை பெரிய அளவில் செய்வதாக கூற, அப்போது சக்தி ரவிச்சந்திரன் குடும்பத்தையும் சரவணன் ஜெகன் குடும்பத்தையும் அழைக்குமாறு கூறியிருந்தான். இதனால் சுந்தரேசனுக்கு சரவணன் ஜெகன் மீது சிறு கோபம் இருந்தாலும் தன் மகனின் ஆசைக்காக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை நேரில் சென்று அழைத்திருந்தார். நாட்கள் அதுபோக்கில் சென்று கொண்டிருக்க அன்று காலையில் கண்விழித்த ரித்து தன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்தவள். அவன் தூங்கும் அழகை ரசித்தவள் இதழ்கள் தானாக புன்னகைத்தது. சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் மெத்தையிலிருந்து கீழே இறங்கி வந்து மெதுவாக அவன் அருகில் சென்று சத்தம் வராமல் தன் இதழ்களை மட்டும் அசைத்தவள் ஐ லவ் யூ அபி என்று கூறி முத்தம் கொடுப்பது போல செய்கை செய்துவிட்டு கீழே இறங்கி சென்றாள். கீழே இறங்கி வந்து தனக்கு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டவள் தோட்டத்திற்கு சென்று அங்கு இருந்த பூக்களை ரசித்தபடியே காஃபி குடிக்க தொடங்கியவள். காலையில் அழகாக பூத்திருந்த பூக்களை பார்த்து கொண்டிருந்தவளின் இடையை அபி தன் 2 கைகளால் சுற்றி வளைத்தவன் தன் முகத்தை அவள் கழுத்தில் புதைத்தபடி குட் மார்னிங் செல்லம் என்றான். அவன் செயலில் முதலில் பயந்தவள், பிறகு அது அபி என்று தெரிந்ததும் புன்னகையுடன் தன் இடையில் பதித்திருந்த கைகள் மீது கை வைத்தவள் அவன் தலையில் தன் முகத்தை சாய்த்தபடி குட் மார்னிங் அபி என்றாள். அவள் கூறியதை கேட்ட அபி அவளை தன்புறமாக திருப்பியவன் அவளின் கையில் இருந்த காஃபி கப்பை வாங்கி குடித்தபடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் என்று கேட்டான். அவனின் செயலை பார்த்தரித்தோ, அபி, அது நான் குடித்த கப்பு, நான் உங்களுக்கு வேற ஒரு கப்பில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று கூற அவள் இடையில் கையிட்டு இழுத்து மேலும் தன்னுடன் இருக்க அணைத்து கொண்டவன், நீ வெளியில் நிற்கிறதுனால இந்த கப்பில் இருக்க காஃபியை குடிக்கிற, இதையே நீ நம்ம ரூமுக்குள்ளே இருந்தா உதட்டில் இருக்கிற காஃபியை உதட்டால் குடிச்சிருப்பேன், அது இன்னும் நல்லா இருக்கும் தெரியுமா என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் ஹஸ்கி வாய்ஸில் கூறினான். அவன் கூறியதை கேட்ட ரித்துவின் முகம் சட்டென்று சிவக்க வெட்கத்தில் அவன் மார்புக்குள் முகத்தை புதைத்து கொண்டவள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அபியோ ரித்துவை பார்த்து, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க ரித்து என்று மீண்டும் கேட்க, மார்னிங் இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது மனசு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது அபி என்று கூற அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன், ஆமாம், மார்னிங் அழகான பூவை பார்த்தா நிஜமாவே நல்லா தான் இருக்கும் என்று கூறியவன் அவளின் கன்னங்களை வருடினான். அவள் தன் கன்னத்திலிருந்த அவன் கைகளை பற்றி கொண்டவள், பூ அங்கே இருக்கு அபி என்று பூத்திருக்கும் ரோஜா பூக்களை காட்ட, அபியோ இல்லை, அந்த பூவை விட என்னோட பூ தான் அழகாக இருக்கு என்று கூறியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கட்டி அணைத்து கொள்ள ரித்து ஏதும் கூறாமல் அவனை கட்டி அணைத்தவள். அப்பொழுதுதான் அங்கு தோட்டக்காரர் வருவதை கவனித்து வேகமாக அவனிடமிருந்து பிரிந்து நின்றாள். அவளின் செயலில் குழம்பிய அபி என்னவென்று கேட்க அவளோ தோட்டக்காரர் வந்து கொண்டிருப்பதை கண்காட்டினாள்.
அபி அங்கு வந்து கொண்டிருந்த தோட்டக்காரரை பார்த்து புன்னகைத்தவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டு அவரை நோக்கி செல்ல, அபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையை எடுங்க என்றாள். ஏன் பொண்டாட்டி மேலே நான் கையை போடுறேன், யார் என்ன சொல்ல முடியும் என்று கூறியவன் அவளின் தோள் மீது கை போட்டு அவளை இழுத்து அணைக்க, அப்போது பிரவீனிடமிருந்து அபிக்கு ஃபோன் வர உடனே ரித்துவிடம் கூறியவன் நேராக பிரவீனை தேடிச் சென்றான். மிதுன் தீப்தியை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்தவனுக்கு அங்கு குமாரை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் குமார் தனக்கு தெரிந்தவருடன் பேசிக்கொண்டிருக்க அவனை பார்த்து முதலில் அதிர்ச்சியடைந்த பிரவீன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தீப்தியின் கையை பற்றி உள்ளே அழைத்து கொண்டு சென்றான். பிரவீன் அவனை கண்டு கொள்ளாது உள்ளே சென்றிருந்தாலும் பிரவீனின் பார்வை அவனை விட்டு விலகாமல் இருந்தது. தீப்தியின் கையை பற்றி உள்ளே வந்து கொண்டிருந்த பிரவீன் நினைவுகள் முழுவதும் குமார் இங்கென்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை யோசித்து கொண்டிருக்க அவனிடம் பேசிக்கொண்டு வந்த தீப்தி, மாமா நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்று குரல் கொடுத்தாள். தீப்தியின் குரலில் தன்னிலை அடைந்த பிரவீன், சாரி தீப்தி, நான் ஏதோ வேற ஞாபகத்தில் வந்துட்டேன் என்று கூற, மாமா உங்களுக்கு ஸ்டேஷனில் வேலை இருந்தால் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நான் அம்மாவையும் அத்தையையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் என்றாள். பிரவீன் தன் கைகளை பற்றியிருந்த அவள் கையில் முத்தமிட்டவன், பொண்டாட்டி உன்னை விட எனக்கு வேலை முக்கியமில்லை புரியுதா என்று புன்னகையுடன் அவளை மருத்துவரின் அறைக்குள் அழைத்து சென்றான். அறைக்குள் நுழைந்த பிறகு பிரவீன் தீப்தியை பார்த்த பெண் மருத்துவர், வாங்க பிரவீன் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் டாக்டர், இவங்க என்னோட வைஃப் தீப்தி என்று கூறி தீப்தியை அறிமுகப்படுத்தி வைக்க தீப்தி தன் கைகளை கூப்பி வணக்கம் கூறியவள் புன்னகையுடன் பிரவீன் அருகில் அமர்ந்தாள். டாக்டர் இருவரின் முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை பார்த்தவர், சொல்லுங்க பிரவீன், எனி குட் நியூஸ் என்று கேட்க, ஆமாம் டாக்டர் குட் நியூஸ் தான், தீப்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், செக்கப்புக்காக உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்று கூறினான். ஓகே பிரவீன், நான் அவங்கள ஃபுல்லாக செக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் என்று தீப்தியை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு அறைக்குள் சென்றார். மருத்துவருடன் தீப்தி அங்கிருந்து சென்றதும் வேகமாக தன் ஃபோனை எடுத்த பிரவீன் அபிக்கு ஃபோன் செய்து ஸ்டேஷனில் காத்தமுத்து பேசியது, மருத்துவமனையில் குமாரை பார்த்தது என அனைத்தையும் கூறி முடிக்க, பிரவீன் எதுக்கும் கவலைப்படாத, இதோ நான் கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்றான் அபி. அடுத்தது டாக்டர் என்ன கூறப்போகிறாரோ என்று யோசிக்க துவங்கினான் பிரவீன். 20 நிமிடங்கள் கழித்து அறையில் இருந்து வெளியில் வந்த டாக்டர் புன்னகைத்தபடி, கங்க்ராச்சுலேஷன் பிரவீன், தீப்தி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று கூற முகம் முழுவதும் புன்னகையுடன், டாக்டர் அவளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது என்றான். பிரவீன் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசியாகணும் என்று டாக்டர் கூறும் பொழுது தீப்தி அறையிலிருந்து வெளியில் வர, தீப்தி இப்போ உங்கள் கூட ஒரு நர்ஸ் வருவாங்க, நீங்கள் அவங்க கூட போய் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க என்று கூறியவர் அங்கு வந்த நர்ஸிடம் தீப்தியை அழைத்து செல்லுமாறு கூறினார். தீப்தி பிரவீனை பார்க்க பிரவீன் செல்லுமாறு கண்ணசைக்க தீப்தி அங்கிருந்து சென்றதும் டாக்டரோ, பிரவீன் நான் சில பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்கேன், அதை எடுத்துகிட்டு வாங்க, இப்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லை அவங்க கொஞ்சம் அதிர்ச்சியானாலும் பயந்தாலும் கரு களைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது என்று கூற அதை கேட்ட பிரவீன் அதிர்ச்சியாக, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவ்வளவு வீக்காக இருக்காளா என்றான். பிரவீன் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசளவில் ரொம்ப படபடப்பாக இருக்காங்க, ஐ திங்க் தீப்தி ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அவங்கள இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ஒரு 3 மாதம்தான், அதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூற பிரவீன் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து தீப்தியை பாதுகாக்க வேண்டும் என்று யோசித்தவனுக்கு இப்பொழுது இந்த காக்கி சட்டை வேலையை கூட விட்டுவிடலாமோ என்று தோன்றியது. பிரவீன் யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த டாக்டர், பிரவீன் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை, அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதுவரையும் விட்டமின் டேப்லெட் போட்டுட்டு வாங்க என்று கூறியவர் மாத்திரையை எழுதி அவனிடம் கொடுத்தார். அவரிடமிருந்து மருந்து சீட்டை வாங்கிய பிரவீன், சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அறையில் இருந்து வெளியில் வர அந்நேரம் சரியாக குமார் அவன் முன்னால் வந்து நின்றான். என்ன இன்ஸ்பெக்டர் சார், பொண்டாட்டியை செக்கப் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்க, இதோ பாரு குமார், இது ஹாஸ்பிட்டல், இங்கே உன்கிட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலை,
ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. இன்னொரு தடவை இங்கே என் கண்ணில் படவே படாத என்று தன் கோபம் முழுவதையும் கட்டுப்படுத்தி கொண்டு பேசினான். குமார் புன்னகையுடன், என்ன பிரவீன் சார், உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு பயம் கூட தெரியுது. முதல்ல இந்த மாதிரி அமைதியாக பேசவே மாட்டீங்களே, என்ன ஆச்சு? ஓ, அப்பாவாக போகிறீங்களே, அதனால் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதுனா பண்ணால் உங்கள் பொண்டாட்டியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா என்று கூறிக்கொண்டே செல்ல பிரவீன் இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் சரிவராது என்று நினைத்தவன் வேகமாக குமாரின் சட்டையை பிடித்து இழுத்து, இன்னொரு தடவை பேசின மவனே, இந்த இடத்தை விட்டு நீ உயிரோடவே போக மாட்ட என்றான் கோபமாக. அதான்டா எனக்கு வேணும், என்னடா பண்ணுவ நீ, பண்ணிதான் பாருடா என்று பிரவீனுடன் குமார் மல்லுக்கு நிற்க அதே நேரம் அங்கு வந்து இருவரையும் பிரித்துவிட்ட அபி, பிரவீன் என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். டேய் அபி, நான் ஒன்றும் பண்ணலை, இவன் தான் என்கிட்ட வந்து வம்பிழுக்கிறான் என்று கூறவே அபி குமாரை பார்த்து கோபமாக, ரித்து விஷயத்தில் உன்னை உயிரோட விட்டதே ரொம்ப தப்பாக போச்சு, ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கீங்கடா, உன்னையும் உங்கள் அப்பனையும் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி பண்ணிடுவோம் என்று கூற, என்னடா ஆளுக்கால் மிரட்டுறீங்களா? நீங்கள் என்னடா இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிறது? அதுவரை நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை விடவே மாட்டேன் என்று கூறியவன் இருவரையும் முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். என்னாச்சு பிரவீன் என்று அபி கேட்க, ஒன்றுமில்லை அபி, நான் தீப்தியை செக்கப் கூட்டிகிட்டு வந்தேன் என்று கூற அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே தீப்தி அங்கே வர அபியை பார்த்ததும், நீங்கள் எப்போ வந்தீங்க அண்ணா? ஆமாம், நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, ஒன்றுமில்லை தீப்தி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஒரு விஷயமா வந்தேன். பிரவீன் நிற்கிறத பார்த்தேன், அதான் பேசிகிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாங்க பிரவீன் என்று கேட்க, ஒன்றுமில்லை அபி, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்று கூறினாலும் அவன் முகம் இன்னும் கவலையாக இருப்பதை புரிந்து கொண்ட அபி, சரி வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டான். சரிடா என்று கூறியவர் பிரவீன் தீப்தியை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு செல்ல அபி அவன் வீட்டிற்கு சென்றான். ஒரு வாரம் கழித்து அன்று மாலை சக்திக்கும் மதுவுக்கும் நிச்சயதார்த்தம். அதைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான பார்ட்டி நடைபெற இருக்க அனைவரையும் அழைத்திருந்த சுந்தரேசன் அவரவர்களுக்கு தனியே என அறை ஒதுக்கியிருந்தார். ரவிச்சந்திரன் குடும்பம், சரவணன் குடும்பம், ஜெகன் குடும்பம் என அனைவரும் வந்திருக்க அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியிருந்தனர். மதுவுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதால் ரித்து தான் அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டிருந்தாள். அதற்கானவற்றை பற்றி பார்ப்பதற்காகவே நேரமாக எழுந்த ரித்து தன் காலை கடமைகளை முடித்துவிட்டு ஈர கூந்தலை உணர்த்தியபடி கண்ணாடியின் முன்பு நின்றிருந்தாள். தன்னை கண்ணாடியின் வழியே பார்த்தவள் கண்கள் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை கண்ணாடி வழியே பார்த்தாள். சிறு பிள்ளையாக தலையணையை கட்டி அணைத்து உறங்குபவனை காணவும் மனம் சந்தோஷமானது. அழகாக உறங்கிக் கொண்டிருப்பவனை சிறு புன்னகையோடு பார்த்தவள், என்னங்க டைம் ஆச்சு என்று அவள் எழுப்ப, கொஞ்ச நேரம் என்று புரண்டு படுத்து கொண்டான். அபி, இட்ஸ் டூ லேட் என்று அவள் கூறவே அவனும் எழவில்லை. இப்படியே விட்டால் சரியாகாது என்று தன் கூந்தலின் நுனியை எடுத்து அவன் காதில் நுழைத்து கிச்சு கிச்சு மூட்டிவிட அதில் கூச்சத்தில் தூக்கத்திலேயே முகத்தை இப்படியும் அப்படியும் மாற்றியவன் மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ள அதை கண்டு அழகாக சிரித்த ரித்துவோ மீண்டும் மறுபுறத்தின் காதிலும் அதே போல நுழைத்து கிச்சு கிச்சு மூட்டினாள். அவள் தரும் தொல்லையில் அவனது தூக்கம் சற்று கலைந்துவிட லேசாக கண் திறந்து பார்த்தவன் தன் மனைவியை காணவும் அந்த பச்சை வண்ண பட்டு சேரியில் காலை நேரம் இளம் வெயிலைப் போல வந்து நின்றவளை காணவே அவன் கண்கள் அழகாக மலர்ந்தது. இம்முறை அவளை மேலிருந்து கீழ் வரை பார்க்க ஃப்ரெஷ்ஷாக குளித்துவிட்டு ஈரக்கூந்தலின் நீர்கள் ஆங்காங்கே அவள் உடைகளை நனைத்திருக்க அந்த மேலிட்ட பாகங்கள் அதுதான் புடவைக்குள்ளேயே இருந்தும் அவனை இம்சை செய்தது. இனியும் காத்திருப்பானா? சட்டென அவளை ஒரே இழுப்பில் தன்னோடு இழுத்து அணைத்திருந்தான். ஆ, என்னங்க பண்ணுறீங்க, விடுங்க என்று அவள் சினுங்க அவளை இருக்க கட்டி பிடித்தவன், உன்னை விடுறதுக்காடி பிடிச்சே, காலங்காத்தால இப்படி கும்முன்னு வந்து என்னை டெம்ப்ட் பண்ணுறியே, இது நியாயமாடி என்று அவளது கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டான். அவனது மீசையும் தாடியும் முள்ளாய் குத்த ரித்துவுக்கு உடலெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்த்து அடங்கியது. அதில் கூச்சம் தாழாமல் நெளிந்தவள், என்னங்க ப்ளீஸ், அச்சோ எனக்கு கூசுதுங்க என்று சொல்ல அவனோ அவள் கழுத்தில் புதைந்து லேசாக பற்களையும் பதித்து உறிஞ்சினான். வலுக்கட்டாயமாக அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்ட ரித்து, ஐயோ என்ன பண்ணுறீங்க,
உங்களை விளையாட்டுக்கு சென்றுனது தப்பா போயிருச்சே என்று சினுங்க அவனோ அவளது வாசனையை முகர்ந்தபடியே காது மடலை வந்தடைந்தவன். உனக்கு இன்னுமா புரியல? நான் என்ன பண்ணுறேன்னு? அடியே லூசு பொண்டாட்டி, ரொமான்ஸ் பண்ணுறேன்டி என்று சொல்ல, ஐயோ அது எனக்கு தெரியுதுங்க, இப்படி கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறீங்களே, உங்கள் லவ் ஃபைட்டை வெளியில் யாரும் பார்த்தா என் மானமே போயிடும், கொஞ்சம் தள்ளுங்க. என்னை விலகி போக அவனும் விடாது இன்னும் தன்னோடு ஒன்ற வைத்தவன், இந்த குட்டி ஃபைட்டுக்கே இப்படி சொல்கிறியே, இனி வரப்போகிற நாளில் உன் உடம்பு முழுக்க என் லவ் ஃபைட்டாக தான் இருக்க போகுது, அப்போ என்ன பண்ணவ என்று கண்ணடித்து அளவா கேட்டு வைத்தான். அதில் அவளது முகம் நாணத்தில் சிவக்க, ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க அவள் வெட்கத்தோடு சொல்ல, ரித்து வெட்கம் கொண்டதை கண்ட அபிக்குத்தான் அத்தனை சந்தோஷமாக இருந்தது. பாரா, என் செல்ல பொண்டாட்டிக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா என்று நக்கலாக கேட்க அவளது முகமோ இன்னும் தான் நாணத்தில் சிவந்தது. அதில் திண்டாடி போனவள் முகத்தை திருப்பிக் கொண்டு எங்கோ பார்த்தபடி இருக்க ஒற்றை விரல் கொண்டு தன்புறம் திருப்பியவன், ஏய் நிஜமா சொல்கிறேன்டி, நீ வெக்கப்படும் போது ரொம்பவே அழகா இருக்கடி என்று அவளது நெற்றியில் அழுந்த முத்தத்தை வைக்க அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட மங்கை அவளோ கண்களை மூடி அவன் முத்தத்தை ஆழமாக ரசித்தாள். அவளை அப்படி காணவே அவனது ஆசை பெருக, ரித்து இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி என்று அவளது அழகிய கண்களில் முத்தங்களை பதித்தான். அந்த காதல் முத்தத்தில் மனமகிழ்ந்து போனவளின் இதழில் அப்படி ஒரு அழகான புன்னகை. அதை கண்டு அபியின் இதழும் மலர, ரித்து என்று அழைத்தபடியே அவளது கன்னத்தில் தன் கன்னம் கொண்டு உரச அது அவளுக்கோ அவஸ்தையாகி போனது. என்னங்க ப்ளீஸ் என்று அவள் கொஞ்சலாக கூறினாலே தவிர அவனை விலக்கவோ அல்லது அவனை விட்டு விலகவோ அவளுக்கு கொஞ்சம் கூட மனம் வரவில்லை. அவன் மீண்டும் ரித்து என ஆவலோடு அழைத்து அந்த கொழு கன்னத்தில் முத்தங்களை பதித்தவன் இப்போது அவளது முகத்தை கரம் கொண்டு ஏந்தியபடி, ரித்து ஐ லவ் யூ என்று அத்தனை உணர்வுடன் கூறி அவளது இதழில் தன் இதழை பதிக்கச் செல்ல அதற்கு முன்னே அவன் இதழை தன் கரம் கொண்டு மூடினாள். அவள் நின்று அவனை செல்லமாக முறைக்க அவள் கரத்தை இறுக்கியபடி, என்னடி என்றான் கொஞ்சலாக. இப்போ இதெல்லாம் வேணாங்க, லேட் ஆச்சு, எழுந்து ஃப்ரெஷ் ஆகுங்க என்றாள். அதெல்லாம் ஆகிடலாண்டி, முதல்ல ஒரு கிஸ் கொடு ஸ்ட்ராங்கா என அவளது பின்னங்கழுத்தில் கரம் வைத்து தன்புறம் இழுக்க, அபி ப்ளீஸ் வேண்டாம் என்று திமிரினாள் அவள். ஏய் ரொம்ப பண்ணாதடி, ஜஸ்ட் ஒரு கிஸ் தானே என்று அத்தனை ஏக்கத்தோடு கேட்டான் அவன். நோ அபி, இப்போ கிஸ் தானேன்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க, அப்புறம் உங்களை கண்ட்ரோல் பண்ண எனக்கு பாடாக போயிடும் என்றாள். ஸோ வாட், கொஞ்சம் எல்லை மீறி போகலாமே, தப்பில்லை என்று அவளை தனக்கு கீழே கொண்டு வந்து பட்டும் படாமலும் அவள் மேலே படர்ந்த அபி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு தடவை ரிகர்சல் பார்க்கலாமா என்று கேட்க, என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா, நமக்கு தான் ஏற்கனவே முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன என்றால் சிரித்து கொண்டே. நமக்கு நம்ம ஒன்றா இருக்க எல்லா நாளுமே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் என்று அவன் சிரிக்க அவளோ அதை கேட்டு வெட்கத்தில் முகம் சிவக்க அவனது தாடையை பற்றிய அபி, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சு 3 மாதம் ஆக போகுது, இதில் ரிகர்சல் வேறையா, இனி வயசுக்கு வந்தா என்ன வரலைன்னா என்ன என்று நக்கலாக கூறி அவள் இதழை சுளிக்க அதன் அர்த்தத்தை புரிந்து இப்போது அவனும் சிரிக்கத்தான் செய்தான். அப்போ ஓகே, ரிகர்சல் பார்க்காம மெயின் மேட்ச் விளையாடலாம் என்று எதிர்பாராத விதம் அவளது புடவை மாறாப்பை அவன் விலக்கிவிட அதில் திகைத்து போனாள். என்னங்க இது என்று தன்னிச்சையாக தன் கரம் கொண்டு மார்பகங்களை மறைத்தாள். அவள் பெண்மையின் ஏகாந்த அழகை இரு கைகள் கொண்டு எங்கெங்குதான் மறைப்பாள் பாவம். மலர்பாகம் மறைந்திருந்தாலும் அவளின் வெண்ணிற பளிங்கு போன்ற இடையில் அதிலிருந்த தேன் கிண்ணமும் அத்தனை அழகாக காட்சியளிக்க, நீ என்னதான் மறைச்சாலும் நான் பார்க்க வேண்டிய இடம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும், மலையேற முடியலைன்னா என்ன, உன் புருஷன் பள்ளத்தில் கூட கபடி விளையாட வேண்டி இன்று நேராக இறங்கி எங்கும் பாராமல் அவளின் இடையை அழுத்தி பிடித்து ஹாட்டான இதழ் முத்தத்தை வைக்க, அவ்வளவுதான் இங்கே ரித்துவின் நிலை தூண்டலில் சிக்கிய மீனாகத்தான் இருந்தது. என்னங்க என்று அழுத்தமாக முணங்கி அவள் தவித்து போக அவனும் அந்த பள்ளத்தில் தேனை உறிஞ்சுகிறேன் என்ற பெயரில் பார்த்து பார்த்து அவள் உயிரையே உறிஞ்சு கொண்டிருந்தான். அவன் வைத்த அந்த ஒற்றை முத்தத்தில் லட்சம் பூக்கள் அணுவில் மலர மார்பை மறைத்திருந்த அவளது கரங்கள் தன்னிச்சையாக விடுபட்டு பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தியது. அவனின் ஆசை முத்தத்தாலும் செல்ல கடிகளாலும் அவள் இடையை அவன் அழுத்த அவளுக்கோ அடிவயிற்றில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்க இன்பத்தில் கண்கள் சொருக இதழை கடித்து தன் உணர்வுகளை அடக்கி கொண்டிருந்தாள் அவள். முடிந்தவரை முத்தம் வைத்து அவள் இடையில் அபிஷேகம் செய்தவன் சற்றே தலை உயர்த்தி பார்க்க
அவளின் மதிமயங்கி கிடக்கும் நிலை அவனை இன்னும் உசுப்பேற்றிவிட்டது. ஆடையில் இருந்த அவளது திமிரிய அழகுகளை அவன் காணவே ஒருவாறு அவள் உணர்ச்சி பெருக இன்னும் முத்தங்களை முன்னேற்றி அவளோடு இணங்கச் செல்ல மனம் கோரிக்கையிட்டது. அவளின் அருகாமைக்காக தவித்த இதயமும் உடலும் அவளுள் புதைந்து கொள்ள, என் செல்லம், ஸ்வீட் ஹார்ட் என்று கொஞ்சலாக அவளை அழைத்து மதிமயங்க வைத்தவன் கழுத்தில் முகம் புதைத்து கவி பாடி அவளை கிறங்கதான் வைத்தான். அவசரம் எல்லாம் ஏதுமில்லாமல் இன்ச்சு பை இன்ச்சாக கொஞ்சம் கூட அவள் அழகை மிச்சம் வைக்காமல் 1000 முத்தங்களை பரிசாக வழங்க அவளாலும் தான் அவன் தீண்டலை சத்தியமாக பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவளும் முணங்கியபடியே பெட்ஷீட்டை பற்றியிருந்த கரத்தை தளர்த்தேன் அவனது முதுகுப்புறத்தை தழுவியபடியே பிடரிய இருக்க பற்றி தன் கழுத்தில் அழுத்தமாக அவனை புதைக்க, ஐயோ, அதுதான் அபிக்கு அத்தனை அவஸ்தையாக மாறியிருந்தது. அவனின் பாசம் மிகுந்த பெண்மையில் அவனது உணர்வுகள் கிளர்ந்து எழ ரித்து என்ற பித்தனாகத்தான் தன் மனைவியின் பெயரை பிதற்றினான். அவனது பின்னம் தோளை அவள் அழுத்த மேலும் முன்னேற நினைத்தவன் சற்று நிமிர்ந்து அவளை பார்த்தபடி ரித்து என்று அழைத்தான். உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவித்து கண்களை மூடி கிடந்தவளோ என்றாள் உள் சென்ற குரலில். இனியும் முடியாது என்ற நிலையில் ஆடையை சற்றே விளக்கச் செல்ல அதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அது ரித்துவின் காதில் நன்றாக விழ உணர்ச்சியின் பிடியில் இருந்த அபியின் காதில் விழவில்லை. என்னங்க, யாரோ கதவை தட்டுறாங்க என்று அவள் சொல்ல இப்போது நன்றாகவே தட்டப்பட்டது. கதவு தட்டும் சத்தத்தில் அபியின் மோகமும் அருந்துவிட பாவமாக ரித்துவை பார்த்தான். அவளும் சோகமான முகத்தை வைத்து கொண்டவள், எழுந்திருங்க அபி, கதவை திறக்கணும் என்றாள். அவனால் சத்தியமாக முடியவில்லை. அவளது அருகே உடலெல்லாம் தகித்து விதைத்தள்ளவா கிடக்கிறது. அந்த நிலையில் அவளிடமிருந்து பெரிய மனமில்லாமல் தவித்தவன் தன்னை ஆசுவாசப்படுத்த வழி தேடி அவள் மார்பிலேயே தஞ்சம் புகுந்து விட்டான். பெருத்த மூச்சுக்களை அவன் வெளியேற்றி கொண்டிருக்க அவளுக்கும் அவனை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. இதில் வேறு கதவு வேறு இப்போது சற்று வேகமாகவே தட்டப்பட, பேசுடி, இங்கேயும் கதவை உடைச்சிட்டு வந்துட போகிறாங்க என்று அவன் சிடுசிடுப்பாக கூற, யாரு என்று குரல் கொடுத்தாள் ரித்து. ரித்து, நான் தான் வைஷு, நலுங்க வைக்கிற டைம் ஆச்சு, உன்னையும் அபியையும் ஆன்ட்டி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று கூற, ஓகே வைஷு, இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறோம் என்று சொல்லவே, சரி ரித்து, கொஞ்சம் சீக்கிரம் வா என்று அவள் நகர்ந்து விட்டாள். ஆனால் இங்கே அவன்தான் அவளை விட்டு சற்றும் விலகவில்லை. எனவே, எழுந்திருங்க அபி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டிங்களா, பாருங்க இப்போ இப்படி கஷ்டப்படுறீங்க என்று அவள் சொல்ல சற்றே அவளை விட்டு விலகி படுத்தவன், ஏண்டி, நான் என்ன வேணும் நான் பண்ணேன், அதுவா ஆயிடுச்சு என்று அவன் அத்தனை ஏக்கமாக கேட்டான். இவளோ சற்று திரும்பி படுத்தபடி தன் உடைகளை சரி செய்தாள். அவளை பின்னிருந்து கட்டி அணைக்க, அபி, ஃபங்க்ஷன் முடிகிற வர வெயிட் பண்ணுங்க அபி, அது வர பொறுங்க என்று சொல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்படி முடியும் என்று கேட்டபடி அவள் பின்னங்கழுத்தில் முத்தங்கள் பதிக்க சற்று அவன் புறம் திரும்பி செல்லமாக முறைத்தபடி, சீக்கிரமாக முடிஞ்சுடு அபி, அப்புறம் உங்கள் செல்மிசத்தை வச்சுக்கோங்க, இப்போ குளிக்க போங்க ப்ளீஸ் என்று அவளை சொல்ல விடாமல் அணைத்து கொண்டவன், போகிறேன், பட் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றான். என்ன அபி, சொல்லுங்க என்று கூற, ஐ லவ் யூடி என்று அத்தனை அழுத்தமாக கூறினான். அவளை அவன் இருக்க கட்டி அணைக்க அந்த வலி கூட அத்தனை சுகமாகத்தான் இருந்தது அவளுக்கு. அவன் காதலில் மிதந்து தொலைக்க அவளுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்ய, நேரமில்லையே. தனக்காக எங்கும் கணவனை கட்டி அணைத்து ஆதரித்தவள், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்ல சற்றே நிமிர்ந்தவன் சிறு புன்னகையோடு அவளை பார்த்தான். அவள் கண்ணில் இருந்த காதல், அவள் இதழில் இருந்த புன்னகை, அவள் முகத்தில் இருந்த பரவசம், இது போதுமே அவனுக்கு. அவளோடு மனதோடு இணங்கிய திருப்தி கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். அவன் அவ்வாறு கண்ணிமைக்காது பார்ப்பதை கண்டறிந்த ரித்து, என்னங்க அப்படி பார்க்குறீங்க என்று கேட்க, லேசாக ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தவன் அவளது நெற்றியில் ஒரு அழுந்த முத்தத்தை வைத்துவிட்டு, நீ ரெடியாகிட்டு கீழே போ, நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் அபி நுழைய ரித்துவும் எழுந்து தன் உடைகளை சரி செய்து தயாரானவள் கீழே செல்ல சற்று நேரத்தில் அபியும் வர நலுங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிந்தது. மாலை நேரம் பிரம்மாண்டமான நிச்சயதார்த்தம் இருக்க விருந்தாளிகள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கியிருந்தார்கள். வந்தவர்களை சுந்தரேசன், கண்ணம்மா நின்று வரவேற்கவே சிறிது நேரத்தில் நிச்சயதார்த்தம் தொடர இருந்தது. இங்கே மணமேடையில் சக்தி நின்று கொண்டிருக்க மதுவை ரித்து அழைத்து கொண்டு வந்தாள். மது பிங்க் நிற லெஹங்கா, அதற்கேற்ற ஆபரணங்கள் அணிந்தவள் பார்ப்பதற்கு தேவலோக பதுமை போல் ஜொலித்தாள்.
அவளின் அருகில் மெய்மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க சக்தியின் அருகில் நின்ற சூர்யா, டே போதுண்டா, ரொம்ப வலியாத என்று கூற அந்நேரம் சுயநினைவுக்கு வந்தவன் வெட்கத்துடன் தன் தலையை குனிந்து கொண்டான். ரித்து மதுவை நேராக அழைத்து வந்து சக்தியின் அருகில் நிற்க வைத்துவிட்டு பிரிந்தவளின் கண்கள் தன் கணவனை தான் தேடியது. அவன் எங்குமே இல்லாமல் போக ரவிச்சந்திரனிடம் வந்தவள், மாமா அபி எங்க என்று கேட்கவும் அவனை கொஞ்சம் முன்னாடிதாம்மா கேட்டில் பார்த்தேன் என்றாள். சரிங்க மாமா, தேங்க்ஸ் என்று அவள் அங்கிருந்து நகர்ந்திருந்தாள். வாசலில் வந்து பார்க்க அவன் அங்குதான் வந்தவர்களை வரவேற்றபடி பிரவீனிடம் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். இவ்வளவு நேரம் தேடி வந்தும் ஏனோ அவனிடம் ஓடிச் செல்ல மனம் வராமல் தூரத்திலிருந்து ரசிக்கத்தான் தோன்றியது அந்த வசீகரனை. எப்போதும் அவன் அழகுதான். ஆனால் அந்த வெள்ளை நிற ஷூட்டில் இன்று பேரழகனாகத்தான் தெரிந்தான். அவள் அணிந்திருந்த லாவெண்டர் லெஹங்காவிற்கு மேட்சான உள் சட்டை, வெளியே பால்வண்ண நிறத்தில் கோட் என்று அழகு மன்மதனாகத்தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். ஜெல் போட்டு செட் செய்திருந்தாலும் சற்று இறங்கியிருந்த அந்த கேசம் அதுதான் அவனுக்கு அத்தனை அழகாய் இருந்தது. அவன் வைத்திருந்த அடர்த்தியான புருவம், கடல் நீரும் கரையும் நீல நிற மாய விழிகள். பிறருக்கு அதில் ஆணவத்தையும் கர்வத்தையும் காட்டுவான் என்றால் அவனது மனைவிக்கு அதில் அளவில்லாத காதலையும் தாபத்தையும் காட்டுவான். அதை முதலில் கண்டதும் தொலைந்த மங்கையின் மனம் இன்னும் மீட்டெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். பல ஆண்களின் ஆளுமையை கண்டிருந்தாலும் அவள் மயங்கியது அவனிடம் மட்டுமே. அந்த பார்வைக்கு மட்டுமே. எப்போதும் கூட அந்த விழிகளில் இருந்த பார்வையை விளக்க பெரும் பாடுதான். வெகு நேரம் அதில் தொலைந்தவள் அவனது நீளமான மூக்கில் பார்வை சென்றதும் கோபம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது இன்னும் தான் நீளமாகும். ஆனால் அவள் அழகாக கிள்ளி கொடுத்து கொஞ்சினால் போதும், சட்டென்று அடங்கியும் விடும். கொஞ்சம் கீழே தன் பார்வையை நகர்த்தி அவன் கன்னங்களை பார்க்க அதில் ஜொலித்த அதிலிருந்த அவனது தாடி அதை கண்டதும் உடல் சிலிர்த்துதான் போனது என்றால் அவன் செய்யும் சேட்டை அப்படியாயிற்றே. அது ஏதோ ஒரு நாள் தாடியில் அழகா இருப்பீங்க என்று சொல்லிவிட்டாலாம். அதிலிருந்து அவன் கிளீன் சேவ் இதுவரை செய்ததில்லை. அதிலும் அவனது மீசை முள்ளும் தடித்த இதழும் இருக்கிறதே, அதை கண்டு அவளின் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் தான் பறந்தது. நாணத்தில் முகம் சிவக்க ஒருவாறு தன்னை கட்டுப்படுத்தியவள் மேலும் தன் கணவனின் அழகை ரசித்தபடியே அவனின் கட்டுக்கோப்பான உடலில் கச்சிதமாக பொருந்தியிருந்த உடையில் ஆண்களே பொறாமை கொள்ளும் அழகனை இந்த மங்கை, அதுவும் காதல் கொண்ட மங்கை பார்த்து ரசித்ததில் அவ்வளவு ஆச்சரியம் ஒன்றும் இல்லைதான். ஆனால் அவள் கண்களில் பரவி கிடந்த காதல், அதுதான் அத்தனை அழகாக இருந்தது. இப்படியெல்லாம் அவனை ரசித்து பார்ப்பாள் என்று அவளே நினைத்திருக்கவில்லைதான். ஆனால் அவனது காதல் அவளையும் பணிய வைத்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். அவள் வெகு நேரமாக அங்கே நின்றிருக்க இப்போது எதிர்ச்சியாக அவளை கண்ட பிரவீன், ரித்து நீ எப்போ வந்த என்று கேட்டான். அவளது பெயரை கேட்டதும் அபி அறக்க பறக்க திரும்பி பார்க்க அவளை ஒரு பார்வை பார்த்தவன்தான் டோட்டல் காலியாக இருந்தான். அந்த லாவெண்டர் லெஹங்காவில் அத்தனை அழகாக தெரிந்திருந்தாள் கள்ளி. அவனுக்கு பிடித்தது போல ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு சிம்பிள் வைர நெக்லஸும் தோடும் அணிந்து ஆடம்பரமான மேக்கப் ஏதும் இல்லாமல் கூட வானிலிருந்து இறங்கி வந்த தேவதை போலத்தான் காட்சியளித்திருந்தாள் அவனது காதல் மனைவி. அவளை அப்படி காணவும் அவனின் கால்கள் தன்னிச்சையாக ரித்துவை நோக்கி வர அவளோ அவனின் அருகே வந்து நின்றவனை பார்த்து என்ன என்பது போல கண்களால் கேட்டாள். அந்த பார்வையும் அவளின் முக பாவனையும் கண்டு ஒரு நிமிடம் அசந்து போனவன் சிறு புன்னகையோடு, யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் ரித்து என்று அத்தனை அழகாக கூற அவளின் முகத்தில் தான் அத்தனை நாணம். முகமெல்லாம் தக்காளி பழம் போலதான் சிவந்து விட்டது. வெட்கத்தை கடினப்பட்டு அடக்கி கொண்டவள், நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ்டர் அபி என்றாள் சிறு புன்னகையோடு. அதை கேட்ட அபி இன்னும் ஆச்சரியமாக, ஆஹா நிஜமாவா என்று கேட்க, ஆமாம், யூ லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம் என்று என்றுமில்லாது அவள் அவனை வர்ணிக்க அந்த கம்பீரமான ஆண்மகனுக்கு வெட்கம் வந்து தொலைந்தது. பாவம், ஒருவாறே இதழில் சிறு புன்னகை செய்தவன் தன் உணர்வுகளை அடக்கி கொண்டு பின்னந்தலையை அழகாக கோதியவாறு சிறு புன்னகையை சிந்த அவன் வெட்கம் கொண்டது அப்பட்டமாகத்தான் அவனது முகத்தில் தெரிந்தது. அதை ரசித்தபடியே சற்றே தலையை சரித்து பார்த்தரைத்தோ, ஐயோடா, த கிரேட் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் அபி வெட்கமெல்லாம் படுவாரோ, ஆனால் இது கூட அழகாத்தான் இருக்கு என்று கிண்டலாக கூற அவனுக்கு இன்னும் தான் வெட்கப்பட்டவன் முடியாமல் அவளது கரம் பற்றி தன்புறம் இழுத்து, அபி ஹே ரித்து ப்ளீஸ் டி என்னை படுத்தாத, எல்லாரும் முன்னாடியும் என் மானம் போயிடும் என்று கொஞ்சல் ப்ளஸ் கிஞ்சலாக கூறினான்.
அதைக் கண்டு இன்னுமே சிரித்தவள் அவனது கன்னத்தை பற்றி கிள்ளியபடி, அச்சோ, என் புருஷன் பியூட்டி பாய் தான் என்று குஞ்சிவிட்டு அல்லவா நகர்ந்தாள். செல்லும் அவளை செல்லமாக முறைத்தவன், படுபாபி, என் கெத்தையெல்லாம் நாஸ்தி பண்ணி விடுறா. எல்லார்கிட்டையும் கெத்தா இருக்கேன், ஆனால் இவளை பார்த்தா மட்டும் ஐஸ் மாதிரி உருகிறேனே. அபி, இது என்னடா உனக்கு வந்த சோதனை என்று வாய்விட்டு புலம்பினான் அபி. அதை கேட்ட அவன் மனசாட்சியோ, அதெல்லாம் அப்படித்தான் ராசா, பொண்டாட்டினா சும்மாவா என்றெல்லாம் கூறி சிரித்தது. கொஞ்ச நேரத்தில் பார்ட்டியும் தொடங்கியிருக்க வந்தவர்கள் சக்திக்கும் மதுவுக்கும் பரிசை அளித்து வாழ்த்துக்களை கூறினார்கள். அவர்களும் நன்றியை கூறி போட்டோ போஸ் என்று நேரம் சென்று கொண்டே இருக்க, ஒருபுறம் ஆடலும் பாடலும் நிகழ்ந்து கொண்டிருக்க, எல்லோருமாக மது சக்தியை ரொமான்டிக் டான்ஸ் ஆட அழைக்க, ஃப்ளோரில் அவளை அழைத்து வந்த சக்தி மதுவுக்கு பிடித்த ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் தீயில்லை புகையில்லை என்ற பாடலுக்கு இருவருமாக நடனமாடினார்கள். எல்லோரும் கரம் தட்டி அவர்களை ஊக்குவிக்க நன்றியை கூறி விடைபெற்றார்கள். இருவரும் கப்பல் டான்ஸை ஆரம்பித்து வைக்க அவர்களை தொடர்ந்து பல ஜோடிகள் நடனத்தை துவங்கினார்கள். சூர்யா வைஷுவின் கையை பிடித்து ரொமான்டிக் டான்ஸ் ஆட, அவனைத் தொடர்ந்து பிரவீனும் தீப்தியும் கையை பிடித்து மெதுவாக டான்ஸ் ஆடினான். இங்கே கிட்டத்தட்ட எல்லா ஜோடிகளும் நடனமாடி முடித்திருக்க பாக்கி இருந்தது ரித்துவும் அபியும் தான். இப்போது அவர்களையும் மது சக்தி இருவருமாக கரம் பற்றி இழுத்து கொண்டிருக்க அபி சம்மதமாகத்தான் வந்தான். ஆனால் ரித்து மறுத்து கொண்டே இருந்தாள். ரித்து, ப்ளீஸ், எல்லாரும் இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணுறோம்ல, வந்து ஒரு டான்ஸ் ஆடு என்று மது சொல்ல, மது, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுடி, ப்ளீஸ் விட்டுடு என்று தான் அடம்பிடித்து கொண்டிருந்தாள். சும்மா ரீல் விடாத வா என்று அவளின் கையை பற்றி வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அபியின் முன்னே நிறுத்திவிட, என்னங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது என்று சொல்வதற்கு முன்னே அவனும் தன் கரத்தை அவள் முன்னே நீட்ட அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவளால். தயங்கியபடி அவளும் அவளோடு கரம் கோர்த்து கொள்ளவும் டிஜேவும் அவர்களுக்கு ஏற்றாற்போல அழகான ரொமான்டிக் பாடலை ஒலிக்க விட்டான். இருவரின் இமைகள் ஒன்றோடு ஒன்று கலக்க கரங்கள் தன்னிச்சையாக கோர்த்து கொண்டது. அவளது இடது கரத்தை எடுத்து தன் தோளில் வைத்து கொண்டவன் தனது இடது கரத்தை அவள் மேனியில் படரவிட்டு அந்த கொடி இடையை இறுக்க பற்றி கொண்டான். இருவரும் ஒருவர் ஒருவரில் மூழ்கிய நேரம் விளக்குகள் அணைக்கப்பட்டு ரொமான்டிக் லைட் மோட் ஆன் செய்யப்பட்டது. ஃபோக்கஸ் இருவரை மட்டுமே அழகாக காட்டிக்கொண்டிருக்க தங்களை சுற்றி இருப்பவர்களை முற்றிலுமாக மறைந்தே போன ஜோடி மயில்கள் மிகவும் அழகான ரொமான்டிக் டான்ஸை ஆட தொடங்கியிருந்தார்கள். நடனமாடியபடியே இன்னுமே ஒருவர் ஒருவராக நெருங்கிக் கொள்ள அந்த நொடியும் தன் துணையின் ஸ்பரிசமும் அத்தனை இதமாகத்தான் இருந்தது இருவருக்கும். அவன் அவளது கண்களையே பார்க்க அவளின் பார்வையும் தன் காதல் கணவனை விட்டு சற்றும் விலகவில்லை. எத்தனை நாள் ஏங்கியிருப்பான் அந்த காதல் பார்வைக்கு. இப்போது அவள் கண்களை இமைக்காது அவனை மட்டுமே பார்க்க அவளின் மனதில்தான் 1000 மின்னல்கள் மின்னின. அவளை அப்படியே தூக்கி ஒரு சுற்று சுற்றி இறக்கியவன் அவளது கரங்களை எடுத்து பற்றி அதில் முத்தம் ஒன்றை அழகாக பதித்தான். அப்போதும் அவள் பார்வை அவனை விட்டு சற்றும் விலகவில்லை. அவன் சற்றே அவளது அருகே வந்தபடி, உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க என்ன என்பது போல அவனை புரியாது பார்த்தாள். அபி சட்டென தன் கரத்தில் இருந்து அவளின் இடது கரத்தை உயர்த்தி அவன் காட்ட அதில் நீல நிற வைரக்கல் பதிக்கப்பட்ட மோதிரம் ஒன்று இருந்தது. இதை எப்போது போட்டுவிட்டான் என ஆச்சரியத்தில் அவனை பார்க்க சிறு புன்னகையோடு ஓகே தானே என்று தலையசைத்து கேட்டான். அவளும் சம்மதமாக தலையசைக்க அடுத்து அவன் பார்வை சென்றது அவளது இதழில்தான். அவன் தன் இதழை கொண்டு அவளை நோக்கி வர தங்கள் இருக்கும் இடம் கருதி ரித்துவுக்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஆனால் சுற்றி இருப்பவர்களை நினைத்து சற்று அவள் சங்கடமாக அவனை பார்க்க அவனோ புன்னகையோடு நெருங்கியவன் இதழில் முத்தமிட வருவது போல வந்து அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். இப்போதே அவள் பெருமூச்சை இழுத்துவிட்டு புன்னகைக்க பட்டென அவளை கட்டி கொண்டவனோ ஐ லவ் யூ ரித்து என்று காதோரம் கிசுகிசுக்க ஐ லவ் யூ டூ அபி என்று அவளும் அவனை அணைத்து கொண்டாள். இப்படி சுற்றும் மறந்து தன் காதலில் துளைப்பவர்களை கண்டு அங்கிருந்தவர்களுக்கும் சற்று வெட்கம் வந்து தொலைந்தது. கிடைக்கும் கேப்பெல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நம் காதல் மன்னன் அபியால் மட்டுமே முடியும். ஒரு வழியாக ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிந்து நிச்சய பத்திரிகை வாசித்தனர். மதுவுக்கு அப்பா இல்லாததால் ரவிச்சந்திரனும் சாரதாவும் தாம்பூலத்தை வாங்கி கொண்டனர். திருமணம் இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம் என முடிவெடுக்க அனைவரும் சரி என்று சம்மதம் தெரிவித்தனர். பின்னர் சக்தி அழகான தங்க மோதிரத்தை மதுவின் அழகிய பிஞ்சு போன்ற விரலில் அணிவித்துவிட அவளும் சக்திக்கு மோதிரத்தை அணிவித்தாள். பின்னர் சக்தி மதுவின் நெற்றியில் இதழ் பதித்தான். ஒரு வழியாக சக்திக்கும் மதுவுக்கும் நிச்சயதார்த்தம் இனிதே முடிந்தது.
இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.